ப்ரொடியூசரே கிடைக்கலன்னா அவர் கேட்குற சம்பளத்தை கொடுப்பதற்கு யாரும் ரெடியாக இல்லை. அதுதான் அவர் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கிட்டாருன்னா நிச்சயமாக நிறைய பேர் இங்கே வருவாங்க. நல்ல வேலையாக விஜய் வந்து சினிமா விட்டு போயிட்டார். ஒருவேளை ஒரு கண்டினியூஸாக இங்கே இருந்தாருன்னா கட்டாயமாக ஜனநாயகனுக்கு பிறகு ஒரு சம்பளத்தையும் குறைக்க வேண்டிய சூழ்நிலையாகும். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு ஆசை இருக்கும், ஸ்கை அளவுக்கு ஆசை இருக்கும், அதுக்காக அள்ளி கொடுத்துட முடியுமா? இந்த யதார்த்தத்தை ஹீரோக்கள் உணரணும்ல. எல்லா ஹீரோக்களுமே உணர்ந்துட்டாங்க. அஜித் மட்டும்தான் ஒரு பிடிவாதமாக இருக்கார். இந்த ஓடிடி நிறுவனங்கள் பலமாக கை வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து நாங்கள் நீங்கள் கேட்குற வேலையெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, இந்த மாதிரி ஒரு டாப்ல ஒரு 7 பேர் வச்சிருக்காங்க. இந்த 7 பேருக்கான படத்துக்கு இவ்வளவுதான் அமௌண்ட். ஆனால் ஏன் அஜித்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஸ்டார். அந்த ஸ்டார் அந்தஸ்துங்கிறத இன்னும் ஒரு நாள்ல அடைஞ்சிடல. அப்புறம் ஆரம்ப காலத்துல போராடி பல தோல்வி படங்களை கொடுத்து பல இடங்கள்ல அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒரு அழகான குடும்பம், ஒரு அன்பான மனைவி, குழந்தைகள், ஒரு ஹீரோன்னா இப்படிதான்டா வாழணுங்கிற அளவுக்கு ஒரு காமிச்சிட்டாரு. ஏன் அஜித் ரசிகர்கள் விஜய் வெறுக்கிறாங்க? அப்ப அஜித்தை பிடிச்சவங்களுக்கு விஜயும் பிடிக்கணும்ல? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு வகையில ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. அவர் வந்து ஒரு துணை நடிகருக்கு வந்து அவர் இருந்தா நான் நடிக்கவே மாட்டேன், நான் கால் ஷீட்டே கட் பண்றேன், நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதால நாங்கள் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அதெல்லாம் உண்மைதான். நெப்போலியனுக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய முரண்பாடு வந்துருச்சு. இப்ப நாளைக்கு நெப்போலியனும் விஜயும் ஒரு படத்துல சேர்ந்து நடிக்க முடியுமா? முடியாது இல்ல. பட் நம்ம ஏன் பர்டிகுலரா அஜித் சாரை கேட்கிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து வெளிப்புலன்ல வந்து என்ன ஒரு பார்வை இருக்குன்னா அவர் வந்து ஒரு கடவுளே அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு கடவுளுக்கு நிகராக தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய சில விஷயங்கள் வெளியில வர மாட்டேங்குதா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. அவரு வெளியில காட்டுகிற முகம்ங்கிறது வேற, உள்ளபடியே அஜித்ங்கிறவரு வேற ஒரு முகம் இருக்கு. அந்த முகத்தை அவர் எங்கேயுமே காமிக்கிறது இல்லை. அஜித், விஜய் இவங்க 2 பேர் படங்கள்ல மட்டும் ஹீரோயின் வந்து இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு 2 பேரை மட்டும்லாம் நீங்க சொல்லாதீங்க. இங்க தமிழ் சினிமாவில் நடிக்க வருகிற எல்லா ஹீரோக்களும் ஹீரோயின்களை அவங்க தான் முடிவு பண்றாங்க. நீங்க அவங்க நாலேஜ் இல்லாம ஒரு ஹீரோயின்லாம் கமிட் பண்ணவே முடியாது. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் இணையறாரு ஜேர்னலிஸ்ட் அந்தணன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப பரபரப்புக்கு இடையில வந்துட்டு அப்பப்போ அங்கங்கே அவார்ட் ஷோஸில் வந்து சில பேத்துக்கு அவார்ட்லாம் கொடுக்கறது பார்க்க முடியுது சார். அப்படி வந்து அஜித் சார் அவர்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, விச் மீன்ஸ் ஜென்டில்மேன் அவார்ட் கொடுக்குறாங்க. அதில் ஷாலினி ரொம்ப நெகிழ்ந்து போய் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அது சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது சார். அது தாண்டி இந்த பக்கம் வந்தால் அப்படியே அஜித் சாருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. அது உண்மையா? ப்ரொடியூசரே கிடைக்கலன்னா அவர் கேட்குற சம்பளத்தை கொடுப்பதற்கு யாரும் ரெடியாக இல்லை. அதுதான். அவர் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கிட்டாருன்னா நிச்சயமாக நிறைய பேர் இங்கே வருவாங்க. தமிழ் ப்ரொடியூசர்களே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ அண்மை காலமாக தமிழில் பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ணுற ப்ரொடியூசர்களே இல்லை. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒதுங்கிட்டாங்க. அதர் லாங்குவேஜ்லேருந்து வராங்க. இப்போ விஜய் வச்சு படம் பண்ணுறவரெலாம் அதர் லாங்குவேஜ் தான், கேவின்னு ஒரு நிறுவனம். ஸோ அது மாதிரி வந்து இப்போ அஜித்துக்கு யாராவது வராங்களா அப்படின்னா வர்றவங்க எல்லாருமே ஒரு சம்பளத்தை கோட் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் தயாராக இல்லை. இன்னொன்று, இப்போ இங்கே இருக்கிற யதார்த்தத்தை எந்த நடிகர்களுமே உணர்றதில்லை. இப்போ நல்ல வேலையாக விஜய் வந்து சினிமா விட்டு போயிட்டார். ஒருவேளை ஒரு கண்டினியூஸாக இங்கே இருந்தாருன்னா கட்டாயமாக ஜனநாயகனுக்கு பிறகு ஒரு சம்பளத்தையும் குறைக்க வேண்டிய சூழ்நிலையாகும். ஸோ அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. என்னென்னா அந்த ஓடிடி நிறுவனங்களை நம்பி தான் இவங்க சம்பளத்தையே அதிகப்படுத்தினாங்க. ஒரு காலத்தில் வந்து அஜித், விஜய், ரஜினி, கமல் எல்லாருமே ஒரு 50 கோடியெல்லாம் தாண்டவே இல்லை. அவ்வளோதான் ஹையஸ்ட் சம்பளமாக இருந்துச்சு. படங்கள் பண்ணாங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த ஓடிடி மார்க்கெட் உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு என்னென்னா அதான் ஓடிடியில் இவ்வளோ அளவுக்கு விற்கிறாங்களே தயாரிப்பாளர்கள், நம்ம சம்பளத்தை ஏற்றுவோமேன்னு ஏற்றுனாங்க. தயாரிப்பாளர்களும் என்ன பண்ணாங்க, நமக்கு புது கேட்டு திறந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இல்லாதது இந்த ஓடிடிங்கிறது, அதுக்கு முன்னாடி இல்லாதது. அப்போ திடீர்னு ஒரு நிறுவனம் வருது, பெரிய தொகையை கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து நம்ம ஹீரோவுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாமே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதிக சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அஜித்துக்கு ப்ரொடியூசர் தான் வந்து சம்பளமே நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே, அது உண்மையா? ப்ரொடியூசர் தானே பண்ணணும். இப்போ வேறு யார் பண்ண முடியும்? பணம் கொடுக்குறவர் அவர் தானே, படம் எடுக்கிறவர் அவர். இல்லை சார், ஒரு பாயிண்ட்ல வந்து அஜித், விஜய் சொல்கிறதான் சம்பளம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் வளைஞ்சு கொடுத்து போனோம். இல்லைங்க, அவங்க எவ்வளோ கேட்டாலும் எப்படி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு ஆசை இருக்கும், ஸ்கை அளவுக்கு ஆசை இருக்கும், அதுக்காக அள்ளி கொடுத்துட முடியுமா? ப்ரொடியூசர் ஒரு கணக்கு போடுவார்ல, இது லாஸா லாபமா? லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இருந்த போதும்லாம் நினைப்பாங்கல்ல. இப்போ சினிமாவே ரொட்டேஷன் ஆகி போச்சு. இப்போ ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்க வராரு அப்படின்னா ஏற்கனவே அவர் கொஞ்சம் கடன் இருக்கும். இப்போ இந்த படம் பண்ணும்போது ஒரு ரொட்டேஷனில் ஒரு அமௌண்ட் வரும், பழைய கடனை அடைப்பாங்க, புது கடன் வாங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பெரிய ஹீரோக்களை தேடி போகிறது. இந்த ஓடிடி நிறுவனங்கள் பலமாக கை வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து நாங்கள் நீங்கள் கேட்குற வேலையெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரஜினி, கமல், அஜித், விஜய்,
விக்ரம், சூர்யா இந்த மாதிரி ஒரு டாப்பில் ஒரு 7 பேரை வச்சுருக்காங்க. இந்த 7 பேருக்கான படத்துக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டு. இதற்கப்புறம் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க, அந்த கேட்டகரிக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டு அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ ஒரு பெரும் தொகை அதில் போய் லாக் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பல பேர் வாங்குறதே இல்லை. இப்போது நான் இப்போ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஜி, வேறு யார் இருக்கா, சோனி, இவங்க தான். இதை தாண்டி பெரிய ஓடிடி நிறுவனங்கள் இல்லை. இப்போ அவங்க 4 பேருமே கை விரித்த பிறகு அவங்கெல்லாம் சிண்டிகேட் போட்டாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஏமாந்துட்டோம், இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும், நீயும் வாங்காத ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுன்னு பண்ணிட்டாங்க. இந்த யதார்த்தத்தை ஹீரோக்கள் உணரணும்ல. இப்போ எல்லா ஹீரோக்களுமே உணர்ந்துட்டாங்க. அஜித் மட்டும்தான் ஒரு பிடிவாதமாக இருக்கார். மற்ற எல்லாருமே சரிங்க, சூழ்நிலை எப்படி இருக்குமோ நம்ம என்ன செய்ய முடியும்னு இறங்கி வந்துட்டாங்க. ஏன் அவர் பிடிவாதமாக இருக்க காரணம் என்ன? ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் அப்படி இல்லை சார், ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ படங்கள் தோல்வினால கூட பிடிவாதமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் பைக் ரேஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் புது முக டைரக்டருக்கெலாம் வந்து அறிமுகம் கொடுத்துட்ருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து கம்மி பண்ண மாட்டாருன்னு வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கு. இந்த யதார்த்தத்தை அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கான ஆள் இல்லை. இப்போ மற்ற எல்லாருமே வந்து ஒரு அக்சசபிளாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கமலஹாசனை பார்க்கணும்னா ஒரு 10 தயாரிப்பாளர்கள் போய் பார்த்துடலாம். அஜித்தை பார்க்கணும்னா கஷ்டம். விஜயை பார்க்கணுன்னா ஒரு 10 தயாரிப்பாளர்கள் போய் பார்த்துடலாம். வாங்கம்பார், என்ன யதார்த்தமோ கேட்டுப்பார். முடிஞ்சால் செய்வார், முடியலன்னா முடியாதுன்னுவார். இப்போ ரஜினியோ கமலோ இன்னும் இங்கே நடிக்கிற தமிழ் நடிகர்கள் யாரை வேணாலும் ஒரு 10 தயாரிப்பாளர்கள் ஒன்றா சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சா பார்த்துடலாம். அஜித்தை பார்க்க முடியாது, யாரையும் அவர் பார்க்க மாட்டார். ஸோ அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போ இந்த யதார்த்தத்தை அவர்கிட்ட போய் சொல்கிறது யார்? சுரேஷ் சந்திரா சொல்ல மாட்டார். ஏன்னா இப்போ எப்போவுமே பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு கீழ் வேலைக்கு இருக்கிற ஆட்கள் நாம் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும், என்னுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமான குணம் அது. அப்போ யார் போய் உண்மையை சொல்கிறதுங்க, சார் சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறது? யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து தயாரிப்பாளர்கள் போய் சொல்கிறாங்க, அவங்க நிறையா சம்பாரிச்சிட்டு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. என்னைக்கு அந்த யதார்த்தம் அவருக்கு புரிய வருதோ, அடடா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சம்பளத்தை குறைச்சிக்க போகிறாரு. ஆனால் அந்த நாள் எப்போ வரும்னு தெரியல. ஏன் சார் ரசிகர்களுக்கு வந்து அஜித்தின் மேலே ஒரு தீராத காதல் இருக்குது? ஏன்னா அஜித்தே கடவுளே, எங்கே போனாலும் ஏன் ஒரு ஸ்டாலினோட ஃபங்க்ஷனில் கூட அது பேசினது ஒரு பேசு பொருளாச்சு. ஒரு ஃபாரினில் போயிட்டு அஜித்தை வந்து கடவுளுங்கிற மாதிரினா அவர் தான் வந்து விலகி போகிறாரு. ஏன்னா வந்து ரீசெண்டாக நாங்கள் நிறைய தகவல் கேள்விப்பட்டோம், அவர் வந்து கையை கூட கொடுக்க மாட்டார், ஒருவேளை கொடுத்தா கூட இந்த பக்கம் வந்து கையை கழுவுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் உண்மையா இல்லையான்னு தெரில. பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு சில பேர்த்தோடைய உண்மை முகம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே எப்படி இப்படி ஒரு ரசிகர் பட்ட இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு கை கழுவுறாரு, எல்லாரையும் கட்டி பிடிச்சி அனைத்து முத்தம் கொடுத்தெல்லாம் வாழ முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கிருமிகள் அவ்வளோ வேகமாக பரவிட்டு இருக்கு. எல்லாருமே மாஸ்கை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உலகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் எல்லாருக்கும் கை கொடுக்கணும்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஸோ அதை வந்து நம்ம குறையாலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஏன் அஜித்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா, அதுதான் வந்து இந்த ஸ்டார், அந்த ஸ்டார் அந்தஸ்துங்கிறத அவர் இன்னும் ஒரு நாளில் அடைஞ்சில்லை. அப்புறம் ஆரம்ப காலத்தில் போராடி பல தோல்வி படங்களை கொடுத்து பல இடங்களில் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் மெல்ல மெல்ல அவருக்காக திரண்டு வந்து ஏதோ ஒரு வகையில் அவரை பிடிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் காரணம் இல்லாமல் ஒருத்தரை பிடிக்கும். ஏன் விஜய் ரசிகர்கள் அஜித்தை வெறுக்கிறாங்க? ஏன் அஜித் ரசிகர்கள் விஜயை வெறுக்கிறாங்க? அப்போ அஜித்தை பிடிச்சவங்களுக்கு விஜயும் பிடிக்கணும்ல? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிடுறாங்க. அடிஷ்னலாக அவரை பற்றி கேள்விப்படுகிற தகவல் அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக அவர் மேலே ஒரு அன்பை கிரியேட் பண்ணுது. அதுதான். இல்லை இந்த ஊடகங்களோ இல்லை மற்றவர்களோ இல்லை விமர்சகர்களோ அஜித்தினுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் வந்து ஒரு பிம்பமாக தான் வந்து பிரதிபலிச்சிருக்காங்களோ? ஒருவேளை வந்து அவருடைய நெகட்டிவ் ஃபேஸை வந்து காமிக்கலையோ? ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு இதில் வந்து படித்தோம், விச் மீன்ஸ் அவர் வந்து ஒரு துணை நடிகருக்கு வந்து அவர் இருந்தால் நான் நடிக்கவே மாட்டேன், நான் கால் ஷீட்டே கட் பண்ணுறேன், நான் அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதால நாங்கள் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதெல்லாம் உண்மைதான். இப்போ ஒரு நேர்கொண்ட பார்வை படம் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம். அவருக்கு பிடிக்காத ஒரு நடிகர் வந்து அங்கே வந்துட்டார். இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் படத்தில் வராங்க அப்படின்னா அஜித்து சொல்லுவாங்க, இன்னார் இந்த கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சிருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ எங்கேயோ அவர் அஜித் அவமானப்படுத்தியிருப்பார். அன்றைக்கி அவர் டாப்பில் இருந்திருப்பார். இன்றைக்கி அவர் ஒன்றும் இல்லாமல் போய் ஏதோ ஒரு கேரக்டர் ரோல் பண்ணி அன்னைக்கு வர்ற காசில் வாழ்ந்துடலான்னு நினச்சி உள்ளே வராருன்னு வைங்க, ரொம்ப சாதாரண ஒரு ரோல் கொடுப்பாங்க. அவரை நேருக்கு நேர் பார்க்கும்போது பழைய சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படி ஒன்று அஜித்துக்கு வந்திருக்கு.
ஸோ டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டார், செட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். ஏன்னா இப்போ 1 to 1 நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. அந்த கேரக்டரில் அவர் தான் நடிக்கிறாருங்கிறத அப்போ தான் அவர் பார்க்குறாரு. டக்குன்னு அவர்கிட்ட அந்த முகத்தை காமிக்காமல் 1 நிமிஷம் சார்ன்னு சொல்லிட்டு வந்து அந்த டைரக்டரை கூப்பிட்டு, என்னப்பா இவர் நடிக்கிறாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேரவனுக்குள்ளே போயிட்டார். கேரவன் விட்டு இறங்கவே இல்லை. எல்லாருக்குமே பெரிய வருத்தம், என்னடா அது உள்ளே போனார், வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் மேக்கப்பை கலைச்சிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இப்போ எல்லாருக்குமே பெரிய திகைப்பு. அதுக்கப்புறம் டைரக்டர் பதறி அடித்து அவர் வீட்டுக்கு ஓடினாருன்னா, எனக்கு அவரை வந்து பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னோட 1 to 1 ஒருத்தர் நடிக்கும்போது அவர் யாருங்கிறத எனக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த தகவலை அவர்கிட்ட சொல்லாதீங்க, இந்த ஷூட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கிங்க, ஏன்னா என்னால் அவர் வந்து படத்தில் நீக்கப்படலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு சார் நியாயம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலிசம், இப்போ வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னா அவர் டிசைட் பண்ணுறது கரெக்டு. மற்ற துணை நடிகர்கள் வந்து அவங்களும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுதான் அவர் நீக்கலையே. அவர் அஜித் நினச்சிருந்தா அவரை தூக்கிட்டு வேற ஆளாக போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலையே. நீக்கினதா இல்லை நீக்கலை. அவர் யாருங்கிறதெல்லாம் தெரியும், இப்போ நம்ம சொல்ல வேண்டாம். அவரை நீக்காமல் என்ன பண்ணிட்டாரு, இது தவறாக இருக்குது, பரவாயில்ல அவர் இருக்கட்டும், நான் நாளைக்கு வந்து நடித்து கொடுத்துட்றேன். அவரை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு மறுநாள் ரொம்ப சாதாரணமாக வந்து நேற்று எதுவுமே நடக்காது மாதிரி அந்த கேரக்டரில் நடித்து கொடுத்துட்டு போயிட்டார் அவர். ஸோ அதனால் அஜித்துக்கு எல்லாருக்குமே அது இருக்குங்க. இப்போது நெப்போலியனுக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய முரண்பாடு வந்துருச்சு. இப்போ நாளைக்கு நெப்போலியனும் விஜயும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்க முடியாது இல்லை. அப்படி எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும், அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அஜித்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல. தெரியாமல் ஒரு தவறு செய்யும் பொழுது அவங்க அதுக்கு பலிகடை ஆக முடியாது. அன்னைக்கு ஷூட்டிங் காலி ஆயிடுச்சு, அது ஏதோ ஒரு வகையில் லாஸ் தான். பட் அதை ஒரேடியாக வன்மமாக எடுத்துக்காமல் அவரை படத்துலேருந்து தூக்காமல் அவர் நடித்து கொடுத்தாரு. ஸோ அதனால் அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நம்ம ஆல்ரெடி வந்து வடிவேல், சிங்கமுத்து இவங்களுக்குலாம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கு தான். அதுக்கப்புறம் அவங்க இணையாமல் இருந்தது, இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்ம ஏன் பர்டிகுலராக அஜித் சாரை கேட்குறோம் அப்படின்னா, அவருக்கு வந்து வெளிப்புலனில் வந்து என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, அவர் வந்து ஒரு கடவுளே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கடவுளுக்கு நிகராக தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய சில விஷயங்கள் வெளியில் வர மாட்டேங்குதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இல்லை, அவர் பயங்கர கோபக்காரருங்க, ரொம்ப ஷார்ட் டெம்பர். அவர் வெளியில் காட்டுகிற முகம்ங்கிறது வேற, உள்ளபடியே அஜித்துங்கிறவர் வேற ஒரு முகம் இருக்குது அவருக்கு. அந்த முகத்தை அவர் எங்கேயுமே காமிக்கிறது இல்லை. ஒருவேளை இன்னைக்கு காலம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பக்குவத்தை கொடுத்துருக்கலாம். அவர் நிறையா மனிதர்களை பார்க்குறாரு, போகிற இடங்களில் இப்போ உலக நாடுகள் முழுக்க சுற்றுறாரு அவர். பல இடங்களில் பல ஊர்களில் ரொம்ப சாதாரணமாக போகும்பொழுது பல பேரை பார்க்குறாரு அவர். அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு அனுபவத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். மனுஷனுக்கு ட்ராவல் கொடுக்குற அனுபவம் எதுவுமே கொடுக்காது. அப்போ அதெல்லாம் சேர்ந்து நாம் ஏன் அப்படி இருக்கோம்னு கூட நினச்சி அவர் ரொம்ப ஒரு தன்மையான ஒரு மனிதராக மாறியிருக்கலாம். ஒரு காலத்தில் அஜித் மாதிரி ஷார்ட் டெம்பரே கிடையாது, அவ்வளவு கோவப்பட்டிருக்கிறாரு. அவருடைய பேட்டிகள் எல்லாமே கூட நாங்கள்லாம் பேசும்பொழுது அவ்வளவு கோவப்பட்டுலாம் பேசுவார். நாங்களே வந்து என்ன இவ்வளோ கோபமாக பேசுகிறாரு, கொஞ்சம் அடக்கி எழுதுவோமேன்னு அவருக்காக கொஞ்சம் வார்த்தைகளை நாங்களே குறைச்சலாம் எழுதியிருக்கோம். ஸோ அப்படி தான் அவர் பேசுவார், அது அவருடைய குணம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப மாறி இருக்கார். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒருவரை பற்றி ஒரு தகவலை நீங்கள் இப்போ சாதாரணமாக வந்து ஒரு தகவல் வருது அஜித்தை பற்றி. இப்போ 2015 வெள்ளம் வரும்போது அவர் வீட்டை திறந்து போட்டார், ஒரு 500 பேர் அந்த வீட்டில் வந்து தங்கிட்டாங்க, எல்லாருக்கும் 10,000 ரூபா கொடுத்தாருன்னு எவனோ ஒருத்தன் எழுதிட்டான். அதை உண்மைன்னு இந்த உலகம் நம்பிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைன்னு நம்பி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. பெரிய நடிகர்களே பேசுகிறாங்க அது உண்மைன்னு. அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, அப்படிப்பட்டவரும் கிடையாது அவர். போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் எடுத்து 10,000 கொடுக்குற அவர் என்ன கவர்மெண்ட்டா? கிடையாது, இல்லை, யாருமே கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டான், நம்மகிட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டான், அம்பானியாக இருந்தால் கூட கொடுக்க மாட்டார். அதுதானே உண்மை. பட் இந்த பொய்யை வந்து உண்மைன்னு நம்ப ஆரம்பித்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அதை ஷேர் பண்ணுது. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு 1000 கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு ஒன்று கிளப்பி விட்றாங்க. 1000 கண் ஆப்ரேஷன்லாம் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலே பண்ண முடியாது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. கட்டாயமாக அவர் வந்து ஈகை குணம் உள்ளவர், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நானே பேசியிருக்கேன், நிறைய சம்பவங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அஜித்தை பற்றி உலவுகிற பல சம்பவங்கள் நான் சொன்னது தான். அவர் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி வச்சது, அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் சம்பவங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறாங்கல்ல இங்கே ஒருவரை பற்றி. ஒரு 5 ரூபா கொடுத்தாருன்னா 5000 ரூபா கொடுத்தாருன்னு சொல்கிறது, இல்லைன்னா 5 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு சொல்கிறது. இதை வந்து ஒரு கூட்டம் உண்மைன்னு நம்பி அவரை வந்து ஒரு கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எப்படி மனசு ஒரு ஈர மனசு இருக்கோ
அவங்கவுங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி படி ஒரு உதவி செய்வாங்கல்ல. இப்போ நான் என்ன செய்ய முடியும், ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபா கொடுக்க முடியும், 5000 ரூபா கொடுக்க முடியாது இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் ரேஞ்சுக்கு ஒரு 5000 ரூபா கொடுப்பாரு, அவ்வளோதான். இதை வந்து எக்ஸாகரேட் பண்ணி 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 ஒரு பெரிய கடை 7 வள்ளல்களுக்கு அப்புறம் கடை 8வது வள்ளல் இவர் தாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே சார், இப்போ வந்து அஜித் விஜய் இவங்க 2 பேர் படங்களில் மட்டும் ஹீரோயின் வந்து இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே, அது உண்மை? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அஜித்தினுடைய படங்களில் ஹீரா வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு பரவலாக ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. இப்போவுமே அந்த தொடருதா அந்த தலையீடு? அப்படி வந்து 2 பேரை மட்டும்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. இங்கே தமிழ் சினிமாவில் நடிக்க வருகிற எல்லா ஹீரோக்களும் ஹீரோயின்களை அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க நாலேஜ் இல்லாமல் ஒரு ஹீரோயின்லாம் கமிட் பண்ணவே முடியாது, புரியுது அவங்களுக்கு? அதனால் ஏதோ இவங்க 2 பேர் தான் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆரம்ப காலத்தில் அதை நம்ம பேச வேண்டாம். என்ன இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கார் அஜித்து. அவருடைய லைஃபே வந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு லைஃபாக இருக்குது. ஒரு அழகான குடும்பம், ஒரு அன்பான மனைவி, குழந்தைகள், ஒரு ஹீரோன்னா இப்படி தாண்டா வாழணுங்கிற அளவுக்கு அவர் காமிச்சிட்டார். இவர்கிட்ட போய் பழசெல்லாம் கிளறி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார் தெரியுமான்னு நம்ம கேட்குறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ அது வேண்டாம். ஓகே சார், நிறைய அஜித் சாரோடைய சுவாரஸ்ய நிகழ்வுகள் பற்றியும் அவர் ரீசெண்டாக அவருக்கு நேர்ந்தது பற்றியும் வந்து இந்த நேர்காணலில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.